ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜ் கண்டென்ட்டை வந்துட்டு வெறும் ஒரு 24 பேஜுக்குள்ளே நோட்ஸாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான். ஸோ இது மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஎஸை பொறுத்தளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஒரு கம்பைலேஷன் வீடியோ மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு மொத்த கம்பைலேஷனாக இருந்தால் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் இது வரைக்கும் எடுத்த வீடியோஸில் இருக்கிற பிடிஎஃப்லாம் மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த ஜிஎஸோட நோட் சீரியஸ், ஃப்ரீ நோட் சீரியஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன், இதோட அப்ஜெக்டிவ் என்ன, இது யாருக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டி நோட்ஸ் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் போயிட்டுருக்கோம், திடீர்னு சயின்ஸ் வீடியோ போடுவேன், ஐஎன்எம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மிக்சிங்காக போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். தமிழில் மொத்தம் 24 பேஜ் இருக்கும், இங்கிலீஷில் வந்து ஒரு 23 பேஜ் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜுக்கான கண்டென்ட்டை தான் சுருக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன டாபிக் இது வரைக்கும் கவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. கீழே 2 பிடிஎஃப்கான லிங்க்கு கொடுத்துட்றேன். தமிழ்நாடு பொருளாதாரம், இது வந்து டாப்பிக்கு, இது வந்து என்ன சப்ஜெக்டோ அதோட நோட்ஸ் நம்பர் வச்சுருக்கேன். எக்கனாமிக்ஸு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. எக்கனாமிக்ஸில் செகண்ட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை, தேர்ட் நோட்ஸ் வந்து தொழில்துறை. இது தனித்தனியாக வீடியோவும் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துடலாம். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 4th 5th பேஜ், முகவுரை அடிப்படை கடமை 6th, அடிப்படை உரிமை 7th 8th பேஜ், தமிழ்நாட்டு வேளாண்மை 9th 10th பேஜ், ஐந்தாண்டு திட்டம் 11ஆம் பேஜ், நிதி ஆயோக் 12ஆம் பேஜ், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு வந்து 13 14, குடியரசுத் தலைவர் 15 16, கதிரியக்கத்தின் பயன்கள் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 17, துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் வந்து 18, ஐடியோட கொள்கை விளக்கு குறிப்பு, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். பாலிசி நோட்டு வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 பேஜ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 150 to 200 பேஜ் கண்டென்ட்டு. ஆனால் வெறும் 3 பேஜ்லேயே நான் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த ஐஎன்எம் நோட்ஸ் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் 22 to 23 பேஜ், டச்சுக்காரர்கள் 24 பேஜ். ஸோ இதான் நோட்ஸு. ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் புக்கில் படித்து என்ன தெரிஞ்சுக்கிங்களோ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் இதில் கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஜிஎஸை பொறுத்தளவுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் கையில் வச்சுருக்க மாட்டீங்க, புக்ஸாக கையில் வச்சுருக்க மாட்டீங்க. இல்லைன்னா நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படி புக்காக கையில் வச்சுருந்தாலும் அதை எப்படி படிக்கணுங்கிறதுக்கோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இந்த நோட்ஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும், குயிக்காக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கும், ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறீங்க, அப்போ நான் புக்கு படிக்க வேண்டாமா, இதை மட்டும் படிச்சுக்கலாமா அப்படின்னா நீங்கள் இதையும் புக்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் மினிமம் ஒரு தாட்டி வந்துட்டு புக்கை வேணால் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். எப்போ பார்க்கலான்னா, உங்களுக்கு நான் வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறதில்ல, வெறும் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி போயிடுறீங்க. அப்படின்னா புரியாது. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இதுதான் கான்செப்ட், இதுதான் இதோட இதுன்னு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா படித்து பாருங்கள். படித்து உங்களுக்கு புரியலன்னா புக்கை நீங்கள் சைடில் ரெஃபர் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த பாயிண்ட்ஸு மேக்ஸிமம் சஃபிஷியன்ட் எக்ஸாமுக்கு. ஏன்னா புக்கில் இருக்க கண்டென்ட்டை தான் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராவும் சில சோர்ஸ் மெட்டீரியலை வெளியில் இருந்தும் நான் கொடுக்குறேன். இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Group 4, Group 2, Group 1. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் டாபிக் வைஸ் போகிறேன். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேன். அப்படிங்கும்போது மெயினான எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்புறமா Group 1க்கு வந்துட்டு லேட்டராக எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் சிலர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கவர் பண்ணுவேன். அது வந்து Group 4 படிக்கிறவங்க தேவையில்லை. அது நான் அந்த டைமில் நான் வரும்போது நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீ நோட்ஸ் தான் இப்போ இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காது, இனிமேயும் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் டாப்பிக்லாம் சஃபல் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு நோட்ஸ் மேக் பண்ணுறது, இது ஒவ்வொரு பேஜ் தான் நோட்ஸு. இந்த ஒரு பேஜ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 5 to 6 hours ஆகும் பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு, சும்மா கிடையாது. ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிஎஸ்க்கு வந்து வீடியோஸ் வர மாட்டேங்குது, நீங்கள் பாலிட்டி நடுவில் நிப்பாட்டிட்டு அடுத்து போயிட்டீங்க, இது நடுவில் நிப்பாட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கெடியூலில் ரிவைஸ்டு ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன், அதுவும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட அப்டேட் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிலர் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அடுத்த வீடியோவில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்தா அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே தவிர, உள்ள ஒரு சேனலில் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்குள்ளே என்னென்ன வீடியோஸ் இருக்குது, அதோட நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில்
டாபிக் வைஸ் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம படித்து தான் ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச லெவலில் ஷஃபிள் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ பாலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து A to Z கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 month ஆகும், 3 weeks to 1 month. ஆனால் அத்தனை நேரம் உட்காந்து அட்டஸ்டிச் படிக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, மெயினான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் டாபிக் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் டாபிக்ஸு, எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் டாபிக்ஸு. அப்படிங்கும்போது உங்களுக்கு படிக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, 6 month வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சில டாப்பிக்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய கான்செப்ட் தெரியாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹிஸ்ட்ரி, நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டம், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்னாலே நிறைய பேர் விட்டுருப்பீங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை, பொருளாதாரம் இல்லை, கண்டிப்பாக ஒவ்வொரு இதிலேருந்து ஒவ்வொரு கொஷின் கேட்குறக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கவர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இனிமேல் கவர் பண்ணி கொண்டு போவேன். அதை கரெக்டாக பார்த்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. தமிழில் கொடுத்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ இதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கவங்க இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியத்தில் இருக்கவங்க தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க தயவு செஞ்சு. திருப்பியும் இதை வந்து நீங்கள் ஃபோனில் வச்சு படிச்சிங்கனாலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ உங்களுக்கு நிறைய பேஜஸ் ஆகும், காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை லிமிட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன், ஜிஎஸை பொறுத்தளவுக்கும். ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறமா ஹாப்பி நியூ இயர். ஸோ புது வருடம் இனிய வருடம் ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமையணும். அதே மாதிரி அப்கமிங் இயரில், நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் எல்லாம் படிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக முழு முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு படிங்க, கிளியர் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.